strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 மேட்ச் 7 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் விக்டோரியா கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அட் செஞ்சுரியன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் விக்டோரியா கேபிட்டல்ஸோட ஹோம் கேம். அந்த ஒரு மேட்சை சூப்பரா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல பிளஸ் போனஸ் பாயிண்டோட வின் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்ல முடியும். ஸோ ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கேபிட்டல்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் அனதர் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். பேக் டு பேக் லாசஸ்ல இருந்து இப்போ ஹேட்ரிக் ஆஃப் லாசஸ். ஸோ டெஃபினட்டா நான் லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த முறை டாப் 4க்குள்ள சன்ரைசர்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு. இப்போ 3 லாசஸ்னால கிளியரா தெரிஞ்சிருச்சு, இனிமேட் இந்த டீம் கம்பேக் ஆகி டாப் 4க்குள்ள வந்தாங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் பி ஈஸி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட்ன்றதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு டிசப்பாயிண்டிங் கேம்பெயின். ஸ்டில் ரிமைனிங் மேட்சஸ் ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க, எல்லா மேட்சஸும் வின் பண்ணா வாய்ப்புகள் இருக்கும்ன்ற மாதிரி. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மட்டமா விளாண்டாலும் ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருந்து ஆகணும். புரியுதா உங்களுக்கு? பட் சீரியஸ்லி தேர் ஹேவிங் அ பேட் டோர்னமெண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செஞ்சுரியன் விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்ததுங்க. ஜென்ரலாவே டே மேட்ச்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எவ்வளவு பெரிய பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலுமே அந்த கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வரும். இந்த செஞ்சுரியன் விக்கெட்டும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டே மேட்சஸ்ல ஜென்ரலா எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ பேட்டிங் தான் எடுப்பாங்க. பட் விக்டோரியா கேபிட்டல்ஸோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் சன்ரைசர்ஸ் 113 ஆல் அவுட் இன் 19.4 overs. நான் சொன்ன மாதிரி டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த 113 கூட வந்திருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கோ யான்சனோட ஃபென்டாஸ்டிக் 51 ஆஃப் 34-35 பால்ஸ்ல ஐ திங்க் 4 பவுண்டரி 3 6 அடிச்சாரு. ஃபென்டாஸ்டிக்கா ஆனாரு. எஸ்பெஷலி அவரோட அந்த பிட் ஆஃப்ல அப்படி ஒரு 6 ஒன்று அடிப்பாரு சிப் பண்ணி, அது செமையா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் மார்க்கோ யான்சனை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இன் ரீசெண்ட் டைம்ஸ் அவரோட போலிங் மட்டும் பயங்கரமா இல்லை இன் ஆல் ஃபார்மேட்ஸ். அவரோட பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்திருக்கு. போத் வித் பால் ஆஸ் வெல் அஸ் வித் பேட், ரெண்டுத்திலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா இமன்ஸா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ இனிமேட் வந்து மார்க்கோ யான்சனை நம்ம வந்து இல்ல ஒரு போலிங் கம் ஆல்ரவுண்டர், போலர் கேன் பேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இஸ் அ பியூர் ஆல்ரவுண்டர் தான் இனிமேட் நம்ம சொல்லணும். ஏன்னா அவரோட பேட்டிங் அந்த லெவலுக்கு இருக்கு. இஸ் லுக்கிங் சோ டேஞ்சரஸ்ங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது, கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஸோ இனிமேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீக்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் இஸ் கோயிங் டு பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். எல்லா லீக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சனை இனிமேட் வந்து பிக் பண்ணுவாங்க சில டீம்ஸ்லாம், எவ்வளவு வேலை கொடுத்தாலுமே. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ தராரு போத் வித் பேட் ஆஸ் வெல் அஸ் வித் பால். அன்பார்ச்சுனேட்லி இந்த எடிஷன்ல அவர் மட்டும் தான் சன்ரைசர்ஸ்க்கு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு, தவிர மத்த எந்த பிளேயருமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணல. டாப் 4 பேட்ஸ்மேனோட ஸ்கோரை பாருங்க, டெலிஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஆக்சுவலா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 113 வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தி விக்டோரியா கேபிட்டல் bowlers ஆல்சோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே நல்லா போட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் ஃப்ரம் விக்டோரியா கேபிட்டல்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து டாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டுபாவிலன் அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, செம்மையா போட்டார் நியூ பால்ல. ஓகேங்களா, அவருக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க. போஷா இருக்கட்டும், இந்த மேட்ச்ல வந்து மிகல் பிரிட்டோரியஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவரும் சரி. 3 பேருமே நியூ பால்ல கலகிட்டாங்க. சோ 4 விக்கெட் விட்டோனுமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரஷர்ல போயிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸும் சரி, பேட்ரிக் க்ரூகரும் சும்மா ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பண்ணாங்க. பட் அந்த பார்ட்னர்ஷிப்பும் பிரேக் ஆயிடுச்சு. லக்கிலி மார்க்கோ யான்சன் வந்து ஒரு நல்ல நாக் விளையாடாரு. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஃபாஸ்ட் போலர்ஸுமே செமையா போட்டாங்களா, அவங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வர போலர்ஸுமே நீஷம் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. சென்னூரன் முத்துசாமி வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்லயும் 2 விக்கெட்ஸ். இந்த லாஸ்ட் 3 மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னூரன் முத்துசாமி பயங்கரமான ஒரு விக்கெட் டேக்கரா தெரியுறாரு இந்த எடிஷன்ல. ஸோ டெஃபினட்டா இஸ் கோயிங் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபர்தர் மேட்சஸ் ஆல்சோ. ஐ எம் ஹாப்பி டு சி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீசன்ல இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கு கேபிட்டல்ஸ்க்கு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க வித் போனஸ் பாயிண்ட். அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் 4 குவாலிஃபிகேஷனுக்கு எப்பயாவது கண்டிப்பா உதவும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈவன் விக்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா இல்ல. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பால் வந்து ஹோல்ட் ஆகி வந்தது இந்த விக்கெட்ல. என்னதான் வில் ஜாக்ஸ் இனிஷியலா வந்து ஓப்பனிங்ல ஒரு 23 balls 27 நல்ல ஒரு கேமியோ ஆடிட்டு போனாலுமே ஒரு ஸ்டேஜ்ல தேவர் ஸ்ட்ரகிளிங் 61 for 4. ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைம்ல லிவிங்ஸ்டன் வந்து ஜஸ்ட் 14 of 14 இருந்தாலுமே இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜே ஆக்கர்மேனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவர் நல்ல ஒரு பிளேயர், எந்த டவுட்டுமே கிடையாது. டொமஸ்டிக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மேட்ச்ல நிஜமாவே பிளேட் க்ரூஷியல் ஹேண்ட். 30 balls 39 நாட் அவுட். ஏன்னா அந்த டைம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி இந்த மாதிரி ஹோல்டார் ஒரு விக்கெட்லாம் 61 for 4ல இருந்து டக்குன்னு நீங்க ஒரு 75 for 6 ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரன் அ பால் கேம் வந்து அப்புறமா அப்படியே வந்து 5 ball டிஃபரன்ஸ் 10 ball டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஈவன் இந்த கேம் தோக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி T20 நம்ம பல கேம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த சீசன்லயே நம்ம வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு மேட்ச் தோக்க வேண்டிய மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ அதனால சொன்ன மாதிரி என்ன வேணாலுமே ஆகும். ஸோ அந்த வகையில
அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி எம்ஜே ஆக்கர்மேனோட அந்த இன்னிங்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் சன்ரைசர்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க் ஜான்சன் விக்கெட் எடுக்கலனாலும் நான் சொன்ன மாதிரி ஃபென்டாஸ்டிக்கா போட்டு எக்கனாமிக்கலா இருந்தாரு. ரிச்சர்ட் கிளேசன் ஃபயரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. அவர்கிட்ட ஒரு ஃபயர் தெரிஞ்சது. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒடினல் பேட்மேன் கூட 3 ஓவர்ஸ்க்கு 9 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கோர் இல்ல. நீங்க ஒரு 140 150 அடிச்சிடும். இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 115 ஆல் அவுட்டோ இல்ல 120 ஆல் அவுட்ன்ற விக்கெட் கிடையவே கிடையாதுங்க. மினிமம் டெஃபினட்டா நீங்க வந்து இந்த விக்கெட்ல ஒரு 140 150 அடிச்சிருக்கலாம். எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே சரியா விளையாடல சன்ரைசர்ஸ்க்கு. அதான் ப்ராப்ளம். புரியுதா உங்களுக்கு? அவங்க இந்த சீசன்ல ஸ்ட்ரகிள் ஆகிற மெயின் ரீசன்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசனோட ஃபார்ம் சரியில்லை, டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் ரொம்ப திணறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மார்க்கம் ஒரு இன்னிங்ஸ் விளாண்டனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவங்க 77 ஆல் அவுட், பேட்டிங் மரண ஃபெயிலியர். ஈவன் செகண்ட் மேட்ச்ல அவங்க 175 அடிச்சாலுமே அதுல ஒரு சிங்கிள் பர்சன் கேப்டன் மார்க்ரம் மட்டும் ஒரு 85 என்னவோ அடிச்சாரு. இல்லைன்னா மற்ற ஸ்கோர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சோ இந்த சன்ரைசர்ஸ் பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கோ யான்சன் தான் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு வராரு. இன் பிட்வீன்ல மார்க்ரம் ஒரு 80 ரன்ஸ் அடிச்சாரு. மத்தபடி மத்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபெயிலியர். ஜாக் ட்ராலியோட ஃபார்மும் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஏன்னா அவர் நம்பி எடுத்தாங்க டீம்ல 3 மேட்சா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொதப்பல. ஸ்டார்டிங்லேயே 2 விக்கெட்ஸ் போயிடுது. அப்பவே நீங்க அண்டர் ப்ரெஷர் ஆயிடுவீங்க. புரியுது உங்களுக்கு? எந்த ஒரு ஃபார்மட்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், 50 ஓவர்ஸா இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஸ்டார்டிங் 2 விக்கெட் விட்டீங்கன்னா அண்டர் ப்ரெஷர் தான். ஸோ பேட்டிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்டப்ஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த டீமை பாருங்க, கிளாசன், ஸ்டப்ஸ், மார்க்ரம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதனாலதாங்க அவங்க 2 முறையும் வந்து அவங்க தான் சாம்பியன்ஸ். பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிளிக் ஆகலன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ டெஃபினெட்லி அடுத்த வர மேட்சஸ்லாம் அவங்க எல்லா மேட்சஸுமே வின் பண்ணி ஆகணும். இன்கேஸ் அவங்க டாப் 4 வரணும்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். பட் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கலாம். அவங்களோட பெஸ்ட் கேம் அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அதனால அவங்களையும் நம்ம இலக்காரமா நினைச்சிட முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் விக்டோரியா கேபிட்டல்ஸ் will be very happy with this bonus win. ஏன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கால அப்பப்போ சில மேட்சஸ்ல மழைனாலையும் கேன்சல் ஆகும். அதனால போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். ஸோ அதோட சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ஒரு மேட்ச் 7 பத்தி? விக்டோரியா கேபிட்டல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சன்ரைசர்ஸோட இந்த ஹேட்ரிக் ஆஃப் லாஸஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.